வணக்கம். சன்னியூஸின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பும் நிலையில் தனித்தீவுகளாக காட்சியளிக்கும் கிராமங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்யவிருக்கிறார். மழை பாதிப்புகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஒன்றிய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது பெருமழையால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள் காண்போரை கண்கலங்கச் செய்தது. தூத்துக்குடி இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். தமிழ்நாடு செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி உட்பட 26 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் சிறந்து விளையாட்டுக்கு பிறகு டாப் 10 செய்திகளை பார்க்கலாம்.